தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள் தரக்கூடிய அமைப்பு இப்போது இந்த ராகு கேது பயிற்சியிலிருந்து இருக்குதுங்க. 4 நாளைக்கு முன்னாடி குரு பயிற்சி நடந்தது. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கிறார். இப்போ 3ஆம் இடத்திற்கு ராகு மாறுறார். இது வரைக்கும் ஒரு 2-3 மாதமாகவே தனுசு ராசிக்காரங்க சுத்தமாக நல்லா இல்லை. பல பேர் 1 வருஷமாக நல்லா இல்லை. கடனோ நோயோ எதிர்ப்புகளோ எதிரிகளோ போன்ற அமைப்புகள், கடுமையான அமைப்புகளில் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருந்தது. இந்த 4 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி நடந்த 14ஆம் தேதி இன்னைக்கு 15 நேற்று தாங்க, என்னைக்கு என்ன பேசணுன்றதே மறந்து போகுது. நேற்று நடந்த குரு பயிற்சியின் விளைவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசி பார்க்கப்படுகிறது. இன்னும் 3 நாளில் நடக்க போகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகின்ற ராகு கேது பயிற்சியின் விளைவாக 3ஆம் இடம் மிகுந்த அமைப்புகளை ராகுவின் இருப்பால் அடைகிறது. ஆக இதுவரைக்கும் 1 வருஷமாக கஷ்டப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் அப்படியே படிப்படியாக தீரக்கூடிய அமைப்பு. 2-3 மாதத்திலேயே மறுபடியும் பழைய மாதிரி பிக்கப் ஆகிடக்கூடிய அமைப்பு. நோய் வந்தவர்கள், நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், கடனால் பாதிக்கப்பட்டவர்கள், எதிர்ப்பால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்குமே இந்த கடன் நோய் தன்மைகள் அத்தனையும் விலகக்கூடிய அமைப்பு. என்ன 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது கொஞ்சம் அதிகமான ஞான அமைப்புகளை, தெய்வீக அமைப்புகளை கொடுப்பாரு. கோயிலாக சுத்த போறீங்க, சிலருக்கு கோயில், சில பேருக்கு தெய்வங்கள் இல்லை, சில பேருக்கு சித்தர்கள் மேலே கொஞ்சம் நிறைய ஈடுபாடு வரும். ஸ்ரீ மகா பெரியவர், ஸ்ரீ ரமணர் போன்ற நம்ம மண்ணில மனிதர்களாக பிறந்து தெய்வங்களாக இருந்த பெரிய பெரிய சித்தர்களுடைய அதிஷ்டானங்களை போய் பார்க்கக்கூடிய அமைப்பு. பிரம்மேந்திரர், ராகவேந்திரர் இவங்களெல்லாம் போய் அவங்களுடைய விருதுகளை தரிசனம் பண்ணி தரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இப்போது உங்களுக்கு வரப்போகிறது. எதிலும் நன்மை கிடைக்கும், தொட்டது துலங்கம், அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், எதிர்ப்புகளை வெல்ல முடியும். எதிரி உங்களை பார்த்தவொடனே ஓடி போயிடுவார். அந்த மாதிரி தான் இப்போ இருக்கு. இந்த நேற்றுலேருந்து நடந்த குரு பயிற்சியிலேருந்தே அப்படியே படிப்படியாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், உங்களுக்கு சாதகமான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஆகவே எல்லாவற்றிலும் அப்படியே ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள் நிறைந்த குரு பயிற்சி, இது ராகு கேது பயிற்சியாக அமைந்திருக்கிறது. வருகின்ற 18ஆம் தேதி நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி